ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவி. முன்னாடியெல்லாம் ஒரு 20-25 செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக சைனீஸ் பிராண்ட் மொபைலுக்கு தான் போயாகணும், ஏன்னா வேறு ஆப்ஷனே இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கதையை வேறு நம்ம இந்தியன் பிராண்டும் காம்படிஷனில் இருக்காங்க. அந்த மாதிரி தான் நேற்று நம்ம சைனீஸ் பிராண்டான ரியல்மி கிடையாது, ரியல்மி 10 Pro 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 25,000 செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இப்போ நம்ம இந்தியன் பிராண்டு கிடையாது காம்படிஷனாக லாவா அக்னி 2 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதே 25,000 கம்மியான செக்மெண்ட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரியல்மி 10 Pro 5G சைனீஸ் பிராண்டா இல்லை லாவா அக்னி 2 5G நம்ம இந்தியன் பிராண்டா, எந்த மொபைல் இந்த செக்மெண்ட்டில் வாங்கலாம், கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு சிமிலாரிட்டி இந்த ரெண்டு மொபைலையும் இருக்குது. ரெண்டு மொபைலையும் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் ஷேப்க்கான ஒரு கேமரா மாடல், ஒரு பெரிய சர்க்குலர் ஷேப்க்கான கேமரா மாடல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது காமனாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லுக்கில் இருக்குது. மற்றபடி ரியல்மி பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா வேகன் லெதர் அப்படின்ற ஒரு லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி 191 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.7 mm திக்னஸோட இந்த ரியல்மி 10 Pro ஸ்மார்ட் ஃபோன் இங்கே இருக்குது. அதுவே இந்த பக்கம் லாவா அக்னி 2 வந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரே ஒரு கலர் ஆப்ஷன், ஒரு க்ரீன் கலருக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேக் சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெட்டீரியலில் நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பில்டு குவாலிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு கிளாஸ் ஃபினிஷில் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 210 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.7 mm திக்னஸோட இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வகையில் லுக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுடைய லுக்கும் சைட் பை சைடு இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இங்கே ரியல்மியோடைய அந்த ஒயிட் கலர் ஆப்ஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் மொபைலும் கொஞ்சம் வெயிட்டும் கம்மியாக இருக்கிறதுனால பர்சனலி என்னுடைய ஒப்பீனியன் இங்கே ரியல்மி கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்து டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. ஆக்சுவலி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக இருக்குது. இது போக ரெண்டுத்துலையுமே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட், 950 nitsக்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் காமனாகவே கொடுத்துருக்காங்க. பட் என்ன வித்தியாசம்னா ரியல்மி 10 Proவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 Hzக்கான டச் ஆங்கிலேட் இருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் 216 Hzக்கான அந்த PWM டிமிங் ஃபீச்சர்லாம் இந்த டிஸ்பிளேல இருக்கதா சொல்கிறாங்க. பட் லாவாவில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக இல்லை. பட் மோஸ்ட்லி லாவாவில் 240 Hzக்கான டச் ஆங்கிலேட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டச் ரெஸ்பான்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக லாவாவில் இருக்குது. அதர்வைஸ் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது ரெண்டு டிஸ்பிளேயுமே கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 950 nitsக்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸோட இருக்கிறதுனால உங்களுக்கு வியூவிங்காக உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. ரெண்டு மொபைலுடைய டிஸ்பிளேவும் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வந்தோம்னா இங்கே ரியல்மியில் 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாவாவில் பார்த்தீங்கன்னா 4700 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். பட் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் ரியல்மியில் கொஞ்சம் பெட்டராக, ஒரு 300 mAh பெட்டராக இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரி லைஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க வேணாம். மற்றபடி ரியல்மி இங்கே கொஞ்சம் வெயிட்டும் கம்மியாக இருக்குது, 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் லாவா 210 கிராம்க்கான வெயிட்டை வச்சுக்கிட்டு எதுக்கு 4700 இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி பேக்கப் மட்டும் இங்கே கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்து பர்ஃபார்மன்ஸ்னு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. ரெண்டுத்துலையுமே ஒரே ப்ராசர், MediaTekோட Dimensity 7050 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 nm இந்த ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது, Dimensity 1080 அதே ப்ராசர் தான். அதே மாதிரி 2.6 GHz கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய ப்ராசர், அபோவ் 5 lakh ANTUTU ஸ்கோர்லாம் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கும் ரீசனபிளான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களால் நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ப்ரைஸிங்கில் ஒரு வேரியேஷன் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது, அதெல்லாம் பற்றி பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலையுமே Dimensity 7050 அப்படின்றதுனால ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இது போக 5G பேண்டுன்னு பார்க்கும்போது ரியல்மியில் 9 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது, லாவாவில் 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது. மற்றபடி ரெண்டுத்துலையுமே LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமரா சைடுக்கு வந்தோம்னா கேமரா மாடல் பின்பக்கம் ரெண்டுமே பெரிய கேமரா மாடல், ஒரு சர்க்குலர் ஷேப்க்கான கேமரா மாடல்லாம் கொடுத்துருந்தாலும் கேமராவுடைய நம்பர்ஸ்னு பார்க்கும்போது ரியல்மியில் இங்கே இவ்வளோ பெரிய கேமரா மாடலில் ரெண்டு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 100 மெகாபிக்சலுக்கான பிரைமரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. இது போக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான சப்போர்ட்டிவ் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் லாவாவில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஒரு பெரிய கேமரா மாடலுக்கு ஏற்ற மாதிரி 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகாபிக்சல், இது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 2+2 மெகாபிக்சலுக்கான அப்படின்ற மாதிரி 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப்
ஆஃப் கேமரா கண்டிப்பாக எப்போவுமே நமக்கு கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸை தீர்மானிக்காது. ஸோ அந்த வகையில் எங்கேயுமே நம்பர் ஆஃப் கேமரா லாவால் அதிகமாக இருக்குது, 50 மெகா பிக்சல் 8 மெகா பிக்சல் 2 அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் இந்த 50 மெகா பிக்சலுக்கான கேமராவில் OISக்கான சப்போர்ட் கிடையாது, ஒரு நார்மல் கேமரா. ஸோ அதனால் கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே 100 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, அதனால் இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லலை. கண்டிப்பாக ரியல்மி லாவாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் அதுக்காக ரியல்மி கேமராவுக்கு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. ரியல்மியும் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு கேமரா அந்தளவுக்கு ஒர்க் கிடையாது. கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு லாவாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதர்வைஸ் இந்த செக்மெண்ட்டில் ரியல்மியும் கண்டிப்பாக கேமராவில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா இந்த 100 மெகா பிக்சல் கேமரா அப்படின்றது ஆம்னி விஷன் சென்சார் பேக் பண்ணி தான் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சோனி சென்சார் இல்லை சாம்சங் சென்சார் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் இவங்க ஆம்னி விஷன் சென்சார் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு லாவாவை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லப்பா பெட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 4K 30 FPS ரியர் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி செல்ஃபி கேமரா வந்தோம்னா ரெண்டுத்துலையுமே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுத்துலையுமே 1080 பிக்சல் 30 FPS தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டுத்துலையுமே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது. இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேப்பா ரீசனபிள் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் வேணால் செல்ஃபி கேமராவில் எதிர்பார்க்கலாம். அண்ட் செல்ஃபி கேமராலையும் நான் எதிர்பார்க்கறது லாவை விட ரியல்மி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ரியல்மி ரொம்ப நாளாக அவங்களுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு செல்ஃபி கேமராலாம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் செல்ஃபி கேமரா அண்ட் ரியல் கேமரா நீங்கள் கேமரா ப்ரிஃபரன்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா லாவாவை கம்பேர் பண்ணும்போது ரியல்மி கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இதுக்காக ரியல்மி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு காமன் இருக்குது. 2 மொபைல்லையுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துறாங்க. இது எனக்கு 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரு பாசிட்டிவாக படுது. ஏன்னா நிறைய பிராண்ட் இந்த செக்மெண்ட்டில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கறதே கிடையாது. பட் இவங்க 2 பேருமே கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ். இது போக ரியல்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர் இருக்குது அண்ட் டுவல் சிம் ஸ்லாட் மட்டும்தான் போட முடியும். அண்ட் நீங்கள் 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. ஆண்ட்ராய்ட் 13ல் ரியல்மி UI 4.0 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகும். அப்படியே இங்கே லாபா பக்கம் வந்தோம்னா இங்கே நமக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே 2 சிம் ஸ்லாட் தான் நம்மளால் போட முடியும். அது போக இங்கே 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. அண்ட் இங்கே ஆண்ட்ராய்ட் 13ஓட ஸ்டாக் வேக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த லாவா ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். உங்களுக்கு எந்த பிளாட்வேர்ஸ் எந்த ஆட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு க்ளீனான ஒரு பக்கா க்ளீனான UI அப்படின்றது லாவா ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். பட் ரியல்மி பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்ஸ் பிளாட்வேர்ஸ் எக்கச்சக்கமாக கொட்டி இருக்கும். நார்மல் ஆப்பை விட பிளாட்வேர்ஸ் ஆப்ஸ் தான் உங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடக்கும். ஸோ பிளாட்வேர்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லாவா போங்க. லாவாவில் இதுவுமே கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குது. ஃபைனலி இப்போ ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு வந்தோம்னா லாவா ஸ்மார்ட் ஃபோன் இங்கே ஒரே ஒரு வேரியன்ட் தான் 8GB 256GB வேரியன்ட் 22,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு செட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவே ரியல்மியில் வந்தீங்கன்னா இங்கே 3 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியன்ட் 8GB 128GB வேரியன்ட் 24,000, 8GB 256GB வேரியன்ட் 25,000 அண்ட் ஃபைனலி 12GB 256GB வேரியன்ட் 28,000 மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8GB 256GB வேரியன்ட் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அந்த வேரியன்ட் எடுத்தோம்னா ரியல்மி 25,000 இருக்குது, லாவா 22,000. ஸோ 3,000 ரியல்மி நமக்கு ஹையராக பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஹையராக 3,000 நம்ம பே பண்ணுறதுக்கு ரியல்மியில் என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கேமரா தான். அந்த கேமராவுமே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 3,000 ஒர்த்லாம் கிடையாது. அந்தளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாலாம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு லாவா கம்பேர் பண்ணும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். ஸோ அது வேணும்னா மட்டும் நீங்கள் ரியல்மி போங்க, 3,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் கண்டிப்பாக இந்த 22,000 செக்மெண்ட்டுக்கு லாவா செம ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஃபீச்சருமே ரியல்மிக்கு காம்படிட் பண்ணுற அளவுக்கான ஒரு ஈக்குவலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குது. பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் UIக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த ஆட்ஸ் எந்த பிளாட்வர்ஸும் இல்லாமல் ஒரு க்ளீனான UI அப்படின்றது கண்டிப்பாக இங்கே லாவா கொடுக்குறாங்க. இது போக 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எல்லாம் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த செக்மெண்ட் அந்த 25,000 20லேருந்து 25,000 செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லாவா ரியல்மி 10 Pro விட ஒரு பெட்டரான ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க.